வறட்சியின் காரணமா கொப்பரை மற்றும் தேங்காய் உற்பத்தி குறைஞ்சிருக்கிறதுனால ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல தேங்காயோட விலை 2 மடங்காக அதிகரிச்சிருக்கு. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கிணற்று பாசனத்தை பயன்படுத்தி பல ஆயிரம் ஏக்கரில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. 40 நாட்கள் இடைவெளியில் அறுவடை செய்யப்பட்டு தேங்காயாகவும் கொப்பரையாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. மொடக்குறிச்சி, அரச்சலூர், வெள்ளோடு, சென்னிமலை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் ஈரோட்டில் உள்ள எழுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாய விளைபொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர். வறட்சி காரணமாக கொப்பரை மற்றும் தேங்காய் உற்பத்தி குறைந்துள்ளதால் விலை உயர்ந்திருந்தும் நஷ்டத்தை சந்திக்கும் நிலை உருவாகியுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர் விவசாயிகள். போன வாரம் இதுக்கு முன்னாடி 50 ரூபா வரையிலும் தான் விற்றுக்கிட்டு இருந்தது பருப்பு ஒரு கிலோ. இப்பொழுது 90 ரூபா வரையில் விற்கிது. விவசாயிகளுக்கு லாபம் தான். ஆனால் லாபமாக இருந்தாலுமே உற்பத்தி பண்ண கூடியறதுக்கு தண்ணி வசதி இல்லை. இன்னும் இருக்கிற மரமும் 100 மரமும் இன்னமும் காயறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகம். வறட்சியின் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் 1000 அடிக்கு மேல் ஆழ்துளை கிணறு அமைத்து பயனில்லை எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மரத்தில் காய்ந்து வரும் தேங்காய்களை காப்பாற்ற வழி தெரியாமல் திணறி வருவதாக கூறுகிறார் சுப்பிரமணி. இதில் 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேங்காய் அதிக அளவில் வந்துட்டு இருந்தது. விலை பார்த்தீங்கன்னா குறைவாக இருந்தது. அதே போல் தேங்காய் பருப்பும் பார்த்தீங்கன்னா அதிக அளவான மூட்டை 4000 மூட்டை 5000 மூட்டை வரைக்கும் வந்தது. விலையும் பார்த்தீங்கன்னா 60 ரூபா 68 ரூபா அளவில் தான் இருந்தது. தற்போது பார்த்தீங்கன்னா மழை குறைவு காரணமாக தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா 1000 மூட்டை அளவில் தான் வருது. விலையும் நல்லா கூடி இருக்குது. கோடை வெப்பம் தற்போது தகிக்க தொடங்கிவிட்ட நிலையில் அடுத்து வரப்போகும் மாதங்களில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். இப்போதே அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டுமே தென்னை விவசாயிகளை காப்பாற்ற முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை.